சிவபெருமானுக்கு விநாயகர், முருகப்பெருமான், ஐயப்பன் ஆகிய 3 மகன்கள் இருப்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் அவருக்கு 3 மகள்கள் இருப்பதும் அவர்களின் சிறப்பு குறித்து அவ்வளவாக பேசப்படுவதில்லை. முதல் மகளான அசோக சுந்தரி குறித்து பத்ம புராணத்தில் சிவன் பார்வதி தம்பதிக்கு மகளாக வர்ணிக்கப்பட்டுள்ளார். மேலும் அசோக சுந்தரி நகுசன் என்பவரை மணந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு யயாதி என்ற குழந்தை இருப்பதாகவும் அதில் சொல்லப்பட்டுள்ளது. தனக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே என ஏங்கிய உமையவளின் சோகத்தை நீக்க பிறந்த அழகி என்பதால் அசோக சுந்தரி என பெயர் வந்ததாகவும் கூறப்படுகின்றது. சிவபெருமான் விநாயகரின் தலையை கொய்தபோது பயத்தில் அசோக சுந்தரி உப்பு நிறைந்த சாக்கில் ஒளிந்து கொண்டதாகவும் அதனால் அசோக சுந்தரியின் தேகம் திவ்ய உப்பு சுவை கொண்டதாக மாறியதாக கூறப்படுகின்றது. இரண்டாவது மகள் ஜோதி. ஜோதி என்றால் ஒளி. ஜோதியின் பிறப்பிற்கு பின் 2 கதைகள் கூறப்படுகின்றது. முதல் கதையில் ஜோதி சிவபெருமானின் ஒளி வட்டத்திலிருந்து பிறந்தார் என்றும் அவர் சிவனின் உடல் வழிபாடு எனவும் கூறப்படுகிறது. மற்றொரு கதை பார்வதி தேவியின் நெற்றியில் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில் இருந்து பிறந்ததாக கூறப்படுகிறது. மூன்றாவது மகள் வாசுகி. அனைத்து கோவில்களிலும் வணங்கப்படும் பாம்பு தெய்வமாக இருப்பவர் வாசுகி. இவர் சிவபெருமானின் மகள். ஆனால் பார்வதி தேவியின் மகள் இல்லை. ஏனெனில் பாம்புகளின் கடவுளாகிய கத்ரு செதுக்கிய சிலையின் மீது சிவபெருமானின் உயிரணுக்கள் விழுந்ததால் வாசுகி பிறந்ததாக கூறப்படுகின்றது. சிவபெருமான் ஆலகால விஷத்தை குடித்தபோது அவரை அந்த விஷத்தில் இருந்து விடுவித்ததும் இந்த வாசுகிதான். வாசுகிக்கு மானசா என்ற பெயரும் உண்டு. இவரின் அதீத கோபத்தின் காரணத்தால் சிவபெருமானால் நிராகரிக்கப்பட்டார். இவர் மேற்கு வங்கத்தில் பாம்பின் வடிவில் வணங்கப்பட்டு வருகின்றார்.